ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இந்திய வர்சஸ் இங்கிலாந்து இரண்டாவது ஒருநாள் போட்டி நாளை நடைபெறப் போகிறது. இந்த போட்டியில் இந்திய அணியில் அதிரடியாக மாற்றங்கள் இருப்பதாக நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் புதிய அப்டேட்டை கொடுத்திருக்காரு. முக்கியமான வீரர் மீண்டும் இந்திய அணிக்கு திரும்புறதா நமக்கு சொல்லியிருக்காரு. நம்ம விராட் கோலி அவர்கள் முதல் போட்டியில் பிளே பண்ணாமல் இருந்தார். இன்ஜுரி காரணமாக அவர் இன்னைக்கு இந்த போட்டியில் பிளே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ இரண்டாவது போட்டியில் மீண்டும் கம்பேக் பண்ணி வந்திருக்காரு நம்ம விராட் கோலி அவர்கள். ஸோ அவருடைய காயம் முழுமையாக குணமடைந்து விட்டது. ஸோ இரண்டாவது போட்டியில் கண்டிப்பாக கோலி அவர்கள் பிளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பட் என்ன ஒண்ணுனா, இன்னைக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய போட்டியில கண்டிப்பா நிறைய குளறுபடிகள் வரப்போகிறது. அணியில யாரை வெளியே வைக்கிறது, யாருக்கு இப்போ ரிப்ளேஸ்மெண்டா விராட் கோலி அவர்களை உள்ள கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கு மேல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. நம்ம ஜெய்சோல் அவர்களை உள்ள கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த உடனே அவருக்கு பிளேயிங் லெவலில் இடம் கொடுத்திருக்காங்க. ஸோ முதல் போட்டியில் அந்த அளவுக்கு அவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஸோ அதனால இரண்டாவது போட்டியில் மேபி அவரை உட்கார வச்சுட்டு நம்ம விராட் கோலி அவர்களை பிளேயிங் லெவலில் கொண்டு வர போறாரா ரோஹித் சர்மா அப்படின்னு கூட நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போ கில்லும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு, ஸ்ரேயஸ் அவரும் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது யாரை வெளியே உட்கார வைப்பாங்க அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. முதல் போட்டியில் கோலிக்கு ரிப்ளேஸ்மெண்டா ஸ்ரேயஸ் ஐயரை தான் உள்ள கொண்டு வந்தாங்க. ஜெய்சோல் டைரக்டா 11ல விளையாட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் என்ன ஒண்ணு அப்படின்னா, ஸ்ரேயஸ் ஐயர் அந்த இடத்துல வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவரை வெளியே உட்கார வைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே குறைவு. ஸோ அதனால ஜெய்சோலை தான் யங் பிளேயரை தான் வெளியே உட்கார வச்சுட்டு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் நம்ம விராட் கோலி அவர்கள் உள்ள கொண்டு வருவதற்கான ரோஹித் சர்மா பிளான் பண்ணியிருப்பாரு. கில்ல ஓப்பனிங் ஆட வச்சுட்டு கோலியோட இடத்துல கோலியை பிளே பண்ண போறாரு. இப்படி கண்டிப்பா இந்த அணியில மாற்றங்கள் நடந்தால் போட்டியை சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலாம் கண்டிப்பா மிகப்பெரிய அளவு இஃபெக்ட் ஏற்படுத்தும். ஜெய்சால் கண்டிப்பா அணிக்குள்ள வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமான பிளேயர், நல்ல ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய பிளேயர் எல்லாருமே வெளியே உட்கார வைக்கிறதுக்கான இதுல ரோஹித் சர்மா இறங்கிடுவாரு. கண்டிப்பா என்னைக்குமே சீனியர் பிளேயர்ஸ்க்கு தான் எங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். என்னதான் ஜெய்ஸ்வால் டெஸ்ட்ல T20ல நல்லா ஆடி இருந்தாலுமே ஓடியோவை பொறுத்த வரைக்கும் யார் கிங்கோ அவங்க தான் இங்க பிளே பண்ணணும். ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ ரோஹித் சர்மா அவர்கள் என்ன பண்ண போறாரு. ஸோ அதே மாதிரி பவுலிங் யூனிட்ல பாத்தீங்கன்னா, ஸ்பின் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. குல்தீப் யாதவ் இருக்காரு, அக்சர் பட்டேல் இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு ஸ்பின் அட்டாக் தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேள்விகள் போயிட்டு இருக்கு. முகமது சமி இருக்காரு, அசித் ராணா இருக்காரு, ஹார்திக் பாண்டியா இருக்காரு. நிறைய பேர் ஆப்ஷன்ல இருக்கிறதுனால மேபி பவுலிங்ல ஹர்ஷ்தீப் சிங் உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ரிஷப் பண்ட் அவர்களும் வெளியே உட்காந்துருக்காரு. கேஎல் ராகுல் நல்லா கீப் பண்ணிட்டு இருக்காரு. பேட்டிங் அந்த அளவுக்கு சான்சஸ் கொடுக்க இல்லை அப்படின்றதாலையும் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ எந்த மாற்றங்கள் நடைபெற போகிறது, ரிஷப் பண்ட் அவர்களை எந்த பிளேஸ்க்கு எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா முன்ன போட்டியில அக்சர் பட்டேல முன்னாடி ஆட வச்சாங்க. அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது தெரியல. என்னதான் இருந்தாலுமே ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் அப்படின்றது ஓகே தான். பட் இருந்தாலுமே எல்லா பிளேயருமே ஆடக்கூடிய பிளேயர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு லெஃப்ட்டை முன்னாடி அடிக்கிறதுனால இறக்குறதுனால அப்படி அந்த கேம்ல என்ன மாற்றங்கள் நடைபெற போகுது அப்படின்றதும் ஒரு கேள்வியாக தான் இருக்கு. அவர் 50 அடிச்சாரு, மேபி ஃபெயிலியர் ஆயிருந்தா அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கல. ஸோ இதுதான் நாளைக்கு நடக்கக்கூடிய போட்டியில பிளேயிங் லெவனாக இருக்க போகுது. ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பா இருக்க போகுது. இந்த மாற்றங்களை விராட் கோலி அவர்கள் உள்ள வர போறாரு. ஸோ இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் எந்த மாதிரியான பிளேயிங் லெவன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.